ஆன்லைன் வருது. ஆன்லைன் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் காட்டுது. இது மாதிரிலாம் காட்டுதுன்னா நான் பார்க்க தான் செய்வேன். அது என் மேலே தப்பு கிடையாது, உன் பொண்ணு மேலே தான் தப்பு. நான் பார்ப்பேன், கமெண்ட் பண்ணுவேன், என்னன்னா பண்ணுவேன். உன் பொண்ணு தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வருது. நான் ஒன்றும் உன் பொண்ணுக்கிட்ட போய் பேசலை. நான் பாட்டுன்னு இன்ஸ்டாவில் எனக்கு பிடிச்சதை பார்க்கறதுக்கு தான் நான் இன்ஸ்டா போகிறேன். உன் பொண்ணு தான் தேவையில்லாமல் மூஞ்ச வந்து காட்டுது. எனக்கு யாரெல்லாம் தெரியுதோ நான் அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். தேவையில்லாமல் உன் பொண்ணு தான் வருது, உன் பொண்டாட்டி தான் வருது. நான் உன் பொண்டாட்டியை ஃபாலோவே பண்ணல, ஆனால் உன் பொண்டாட்டி வருது. உன் தங்கச்சியை நான் ஃபாலோவே பண்ணல, ஆனால் உன் தங்கச்சி வருது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறது? யார் மேலே தப்பு? இப்போ கூட பாரு, நான் வீடியோ வந்து என்னோடய யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து யாருமே பாருங்கள், பார்க்காம போங்க. நான் பாட்டுன்னு தனியாக என் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணி நான் பேசிகிட்ருக்கேன். இது வந்து 11 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 11 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த 11 பேருக்கு தான் போகணும். அதான் ரூலு. இப்போ நான் 100 பேரை ஃபாலோ பண்ணால் அந்த 100 பேருக்கு தான் போகணும். அதான் ரூலு. நடுவில் பூந்து நீ இதை வாங்க அதை வாங்கன்னு நீ வர, சன் டிவியில் வர, கேடிவியில் வர, விஜய் டிவியில் வர, ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வர, ஜி தமிழில் வர, எல்லாத்துலேயும் வர, நீ தான் வர. நான் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன், நான் வந்து பார்க்க வரேன். நீ தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் வர. நான் ஒரு செலிப்ரிட்டி, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கேன், நான் வந்து சச்சின் டெண்டுல்கரோட பொண்ணு, நான் வந்து இது மாதிரிலாம் நீ தான் சொல்கிற. நீ தான் வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு, நான் வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறனோட பொண்ணு அப்படின்னு நீ தான் சொல்கிற. நான் பாட்டுன்னு அமைதியாக இருக்கேன். நீ தான் வந்து இதான் என் பொண்ணுன்னு நீ தான் காட்டுற. நீயே காட்டிட்டு அதுக்கப்புறம் நீயே வந்து தெரில உன் பொண்ணுக்கு நீ ஃப்ரீடம் கொடுக்குற. அது வந்து உன்னோட இஷ்டம். உன் பொண்ணுக்கு நீ ஃப்ரீடம் கொடுக்குறியா இல்லை என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு உன் பொண்ணு பண்ணதான்றது எனக்கு தெரியாது. நீயாச்சு உன் பொண்ணாச்சு, நடுவில் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உன் பொண்ணு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.